தென்கோவை அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் அலுவலி வேதாம்மா அவர்களே, கோப்பா தொழில்நுட்ப பொறுப்பாளர் முதுநிலை பேராசிரியர் ரகுபாலா விக்ரமசிங்கம் அவர்களே, பேராசிரியர் பாலகிருஷ்ணன் கலாநிதி அவர்களே, பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மண்டல செயலாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களே, பேராசிரியர் நாகூர் தலைமை பொறுப்பாளர் மேகலிங்கம் சந்திர தேவி அம்மா அவர்களே, பேராசிரியர் சுதர்சன் ஐயா அவர்களே, பேராசிரியர் தேவராஜா ஐயா அவர்களே, குரு வணக்கம் இறை வணக்கம் சேர்த்த விஜயகுமாரி பிள்ளை அம்மாவர்களே, வெளிநாடுகளும் உள்நாடுகளும் அடைந்துள்ள ஆன்மீக பெருமக்களே, இந்த சிவமுனைப்பில் முக்கிய உள்ள வாய்ப்புக்குரிய டாக்டர் மாணிக்கவாசம் அவர்களே, சோதரன் குழுவர்களே, இன்றைய சிந்தனை ஆற்ற உள்ள பேராசிரியர் VS செல்வி அம்மா அவர்கள், கடவுளை காணலாம் என்ற கருத்தினை இன்று எங்களுக்கு துரிதமாக 3ஆம் தேதி ஆடி மாதத்தில் எனக்கு இதை சிறப்பித்து திருமாறு அன்போடு கேட்டு விடுவதை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுமா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிறப்பாக எமக்கு தலைமகுரை வழங்கிய எங்கள் தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பா கேளாய், கடவுள் ஒன்றே பூரணமாம் உவமை இல்லை, கருத்தொடுங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம் என்கின்றார் எங்கள் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இன்று எங்கள் அம்மா அவர்கள் கடவுளை காணலாம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட எங்களோடு இணைந்திருக்கின்றார் விஷன் ஃபார் விஸ்டம் நிர்வாக இயக்குனர் பேராசிரியர் VS அருட்செல்வி அம்மா அவர்கள். அம்மா பற்றியதோர் சிறப்பான அறிமுகத்தோடு நாம் நிகழ்வினுள் சென்றிடுவோம். சேலத்தில் இருந்து இணைந்துள்ள மதிப்புக்கும் அம்மா ஆழியார்ல நிற்கிறார். ஆழியாரில் இருந்து எம்மோடு இணைந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவின் குடும்பமே ஓர் மனவளக்கலை குடும்பமாகும். MA கற்க நெறியை முடித்த அம்மா அவர்கள் 28 வருடங்கள் வங்கியில் சேவையாற்றி விருப்ப ஓய்வு பெற்று இளம் தளிர்களுக்கு செயல் விளைவு உணர் கல்வியை கொடுத்து சிறந்ததோர் தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இதன் பயனாக பல லட்சம் மாணவர்கள் இவரால் நன்மை அடைந்து வருகின்றார்கள். அருள் தந்தை அவர்களுக்கு செல்லப்பிள்ளையாக திகழ்ந்த அம்மா அவர்கள் இன்று பல பல்கலைக்கழகங்களுக்கு விருந்தினர்களாக அவர்கள் அழைக்கின்ற நிலைக்கு மிக பெரிய நிலையில் உயர்ந்திருப்பதோடு பல்வேறு நாடுகளுக்கும் ஆன்லைன் மூலமாக தன் சிந்தனைகளை வழங்கி வருவதோடு எங்கள் நாட்டுக்கும் விஜயம் தந்திருக்கின்றார். கனடாவுக்கும் ஆன்மீக சேவைக்காக சென்ற பெருமைக்கு உரியவர். இப்பெரும் சிறப்புகளையுடைய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை கடவுளை காணலாம் என்ற சிறப்பு தலைப்பினில் எமக்கு சிந்தனை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடனம்மா. மிக்க நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். இந்த அற்புதமான அதிகாலை நேரத்தில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் சிந்திக்க என்னை அழைத்த இலங்கை யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேலு ஐயா அவர்களுக்கும் அழகியதொரு தொகுப்புரையை வழங்கிக் கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும்
இந்த நிகழ்வின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நல்லதோர் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உன்னியூர் டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் பணிவான நன்றிகளை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான காலை நேரத்தில் கடவுளை காண வேண்டும் என்ற பேராவலோடு இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்கள். உண்மையில எனக்கு பெரும் வியப்பாதான் இருக்கு. கிட்டத்தட்ட 50 பேர் இந்த காலை நேரத்தில். அப்போ கடவுளை காண்பதில் எவ்வளவு ஒரு தேடல் இருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் என்கின்ற எண்ணமே பேரானந்தத்தை அளிக்கிறது. அதுவும் நாம எல்லாம் இணைந்திருக்கிறது யாழ் மண்டலத்தின் மூலமாக. ஒரு யுத்த பூமியாக இருந்த ஒரு களம். பாரதிதான் ரொம்ப துயரத்தோடு எழுதுவார், அந்த தீவில் இருந்து கொண்டு எம் பெண்கள் துன்பப்படுகின்ற காலத்தில் அவங்க எதை நினைப்பாங்க? சொந்த நாட்டை நினைப்பாங்களா, இல்ல வீட்டை நினைப்பாங்களா? நாட்டை நினைப்பாரோ, எந்த நாள் இனி போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழும் சொல் மீட்டும் உரையாயோ, அவர் விம்மி அழவும் திறம் கெட்டு போயினர் என்ற துயரம் நிறைந்த பூமியில் யாழ்மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்கள் பெரும் முயற்சியால் மற்றும் அவரோடு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் பேராசிரியர் பெருமக்களது அயராத உழைப்பினால் மனவளக்கலை மூலமாக துயருற்று கிடந்த அந்த நெஞ்சங்களில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் விதைத்திருக்கும் யாழ் மண்டலத்தில் இருந்து அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பெரியவர்கள் ஒவ்வொருவரது திருவடிகளுக்கும் எனது வணக்கங்களை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். இந்த மண்ணுல இப்ப கடவுளை சிந்திக்கும் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய சாதனை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் செய்த ஒரு மௌன புரட்சி என்றுதான் அதை சொல்லணும். சராசரி வாழ்க்கைக்கே வழியில்லாத சூழலில் இருந்த மக்களை கடவுளை காணுகின்ற ஆர்வத்துக்கு உயர்த்தி இருக்கிறார் என்றால் அது ஒரு நாளில் 2 நாளில் விளைந்தது அல்ல. தொடர்ந்த முயற்சி. இந்த தருணத்தில் உண்மையில் நான் எங்களுடைய சேலம் மண்டல தலைவர் உழவன்மா தங்கவேல் அண்ணா அவர்களெல்லாம் யாழ்ப்பாணத்தில் வந்து தங்கி இருந்து தொண்டு செய்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வணக்கத்தோடு நினைவு கூற விரும்புகிறேன். அதே போல திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரி இந்திரா அம்மா, அவர்கள் தொண்டையெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இப்ப ரகுபாலா அம்மா அறிமுகப்படுத்தியது போல நான் ஆழியாரில் ஆசான் அருட்தந்தை அவர்களின் சன்னிதானத்தில் இருந்து இந்த உரை நிகழ்த்துகிறேன். மிக சௌகரியமான ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு நான் இந்த உரையை நிகழ்த்துகின்றேன் என்றால் அதற்கு ராஜபாட்டை அமைத்து கொடுத்த பெருமை உழவன்மா தங்கவேலு அண்ணா, இந்திரா அம்மா போல இன்னும் எண்ணற்றவர்கள். நான் நேரம் கருதி பெயர் குறிப்பிட முடியவில்லை, அந்த அபாகியத்திற்கு மன்னிப்பு கோருகிறேன். இப்படி இவர்கள் எல்லாம் அமைத்து கொடுத்த ராஜபாட்டை தான் இன்று அற்புதமாக இந்த டெக்னாலஜி வளர்ந்து நாம் இணையதள வாயிலாக இணைந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நான் வணக்கத்தோடு நினைவு கூற விரும்புகிறேன். இப்போ அருட்தந்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, கடவுளை காணலாம், ஒவ்வொரு மனிதனும் காணலாம். எனக்கு இந்த தலைப்பை எடுத்து பேசியது முதலில் அருட்தந்தை அவர்கள்தான். நாம் எப்பொழுதுமே தப்பாது குருவடி தொடர்பவர்கள் அல்லவா, அதனாலேயே இந்த தலைப்பை நானும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டேன். அருட்தந்தை சொல்றாங்க, கடவுளை காணலாம், நான் பார்த்தேன், அதனால தைரியமா என்ன சொல்றேன், நீங்களும் பார்க்கலாம்னு சொல்றேன். எனக்கு அப்பொழுது சுவாமி விவேகானந்தருடைய நினைவு வந்தது. அவர் என்ன தைரியமா ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கேட்கிறார், கடவுளை பார்க்க முடியுமா? எத்தனையோ பேர்கிட்ட கேட்டார்,
அவருக்கு திருப்தியான பதில் கிடைக்கவில்லை. அதனாலதான் பாருங்க, புத்தர் கடவுளை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா புத்தருக்கு தெரிந்து விட்டது அந்த கடவுள் நிலையை அவரால் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் விளக்குவதற்கு வார்த்தைகள் அவரிடம் இல்லை. நம்ம பெரியவங்க சொன்னாங்கல்ல, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அது மௌனம். அதை எப்படி வார்த்தைகளால் சொல்வது என்று புத்தர் மௌனமாகவே இருந்து விட்டார். நாம எவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்க, கடவுளை பத்தியே பேசாத அந்த மனித புனிதரையே கடவுளாக்கி விட்டோம். வேலை முடிஞ்சது பாருங்க. அவரையே கடவுளாக்கி ஒரு கற்பூர ஆர்த்தி, அதுவும் நான் எங்க இலங்கை மண்ணில் இருந்து, ஏன்னா புத்தரை பெரிதும் கொண்டாடுகிற ஒரு பூமி. தங்க புத்தர் எல்லாம் அதிகம் இலங்கை மண்ணில் தான் பார்க்க முடியும். அப்படி இந்த கடவுள் தத்துவத்தில் மிகப்பெரிய ஞானிகள், மகான்களுக்கே எவ்வளவோ சிரமத்திற்கு பிறகுதான் இந்த கடவுள் நிலையை அவர்கள் உணர முடிந்தது என்றால், ஆசான் அருட்தந்தை நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் கடவுளை உணர்வதற்கான எளிய வழி, சுருக்கமான வழி சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப விவேகானந்தர் போய் கேட்டது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, என்னால முடியுமே, நீங்கள் கடவுளை பார்த்ததுண்டா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதில் சொல்கிறார். இவர் அடுத்தது கேட்கிறார், எனக்கு காட்டு அந்த கடவுளை. நீங்கள் பார்த்தது உண்மையானால் நீங்கள் பார்த்த மாதிரியே பார்க்கும் உரிமை எனக்கும் உண்டல்லவா, எனக்கு அந்த கடவுளை நீங்கள் காட்ட முடியுமா என்றதும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தாராளமா காட்ட முடியும். நான் எப்படி உன்னை இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேனோ அது போல கடவுளை பார்க்கிறேன், உனக்கும் அதை காட்டித் தருகிறேன் என்றார். அப்படி காட்டித் தருபவர் தான் நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள். அவர் என்ன அழகா நமக்கு வழி காட்டுறார். இப்ப அம்மா அவர்கள் சொன்னது போல, கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பா கேளாய். அந்த தகுதி பாருங்க. அதுவும் ஆழியார்ல இப்ப நாங்க பிரம்மஞானம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த புனித மண்ணில் வந்துதான் மதத்தில் உயர்த்தி வைக்கப்பட்ட ஒரு மடாதிபதி வந்து அருட்தந்தை கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன தகுதி பார்த்து பிரம்மஞானம் கொடுக்குறீங்க, போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் பிரம்மஞானம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அருட்தந்தை சொன்னார், பிரம்ம ஞானம் என்பதை எதன் அடிப்படையில் கொடுக்கிறீர்கள்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டார். வேதங்களின் அடிப்படையிலா, உபநிடதங்களின் அடிப்படையிலா, இல்ல பிரம்மசூத்திரத்தின் அடிப்படையிலா, எதை வச்சு கொடுக்குறீங்க? அருட்தந்தை மென்மையா சிரிச்சிட்டு சொன்னார், வேதத்தை யான் படித்ததில்லை, அப்புறம் எப்படி நான் வேதத்தின் அடிப்படையில் கொடுக்க முடியும்? பிரம்ம ஞானம் என்பது என்ன? வந்தவர் சொன்னார், அது பிரம்மத்தை பற்றிய அறிவு. பிரம்மம் என்பது என்ன? அது எல்லாம் வல்லது, எங்கும் நீக்கமர நிறைந்தது. அருட்தந்தை சொன்னார், நீங்களும் நானும் அந்த பிரம்மத்தின் ஒரு பின்னம் என்று சொன்னால் சரியா தவறா? அது எப்படி தவறாகும்? அதுதானே உண்மையான பிரம்ம ஞானம். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று தாயுமானவ சுவாமிகள் சொன்னது போல, அனைத்து தோற்றங்களும் இறைவனின் அம்சம் என்பதுதான் பிரம்ம ஞானம். அப்ப அருட்தந்தை சிரிச்சிட்டே சொன்னாங்க, நீங்கள் யார்? பிரம்மத்தின் ஒரு அம்சம். நான் யார்? அதே பிரம்மத்தின் மற்றொரு அம்சம். இதை உணர்ந்து கொள்வதுதான் பிரம்ம ஞானம் என்கிற பொழுது, இது நம்ம சொந்த கதை தானே. ஒவ்வொரு மனிதனும் எந்த மூலத்தில் இருந்து வந்தானோ அந்த இறைநிலையை அவன் உணர்ந்து கொள்வதுங்கிறது அவனோட சொந்த கதை தானே. தன் சொந்த கதையை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமை உண்டு அல்லவா? இது ஒரு தகுதி போதாதா பிரம்ம ஞானம் பெறுவதற்கு? அதைத்தான் நான் தருகிறேன் என்றார் ஆசான் அருட்தந்தை அவர்கள். அப்படி அற்புதமாக எந்த விஷயத்தை சொன்னாலும் எளிமையாக சொல்லுகின்ற அருட்தந்தை இப்பொழுது நமக்கு கடவுளை காட்டும் பாதையும் மிக எளிய பாதை, அதுவும் பெரியவர்கள் சொன்ன பாதை. நீ உனக்கு இறை தரிசனம் வேண்டுமானால் முதலில் தேவைப்படுவது ஆத்ம தரிசனம். ஆத்ம தரிசனம் இன்றி இறை தரிசனம் கிட்டாது. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா.
மிக சுலபமாக கடவுளை காண முடியும். என்ன காரணம்? கடவுள் தானே நீயாக இருக்கிறார். அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, மனதின் மறுமுனை தெய்வம். இந்த முனையில இருக்க மனச நீ குரங்கு மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எங்க போய் கடவுளை பிடிக்க போற? தன்னை அறிந்தால் கடவுளை அறியலாம். இந்த தலைப்பிலேயே அருட்தந்தை ஒரு அற்புதமான கவிதை கொடுக்கறாங்க. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க கடவுளை அறிவதற்கு. என்ன அந்த குறுக்கு வழி? உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால். நான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் பணிவாக விண்ணப்பித்துக் கொள்வது, ஆசான் அருட்தந்தை அவர்கள் தான் மட்டும் குருஸ்தானத்துல நிக்கல, நம் ஒவ்வொருவரையும் கூட குருஸ்தானத்துக்கு உயர்த்தினார். ஒரு பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கே தகுதி வேண்டும் என்றால் ஒரு குருவாக மலர்வதற்கு எத்தனை பெரிய தகுதி வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் யாழ் மண்டலத்தின் மூலமாக இந்த உரை நிகழ்த்துவது. ஏனென்றால் புத்தரை கொண்டாடுகின்ற ஒரு பூமி. புத்தர் தெளிவா இந்த ஸ்டேஜஸ் தான் டிஃபைன் பண்றார். அப்படியே அருட்தந்தை அந்த பாதையில வர்றாரு பாருங்க. புத்தர் என்ன சொல்கிறார்? தான் ஒருவர் சிரமப்பட்டு இப்படி நாம அகத்தவம் செய்தோம் என்ற அற்புதமான தவம் செய்து இது போன்ற சத்சங்கங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம் அறிவை உயர்த்தி கொண்டே வருகின்ற நிலைக்கு அர்ஹத் என்று பெயர். அர்ஹத் என்றால் நான் கொஞ்சம் அறிவில் உயர்ந்திருக்கிறேன் என்று பெயர். அப்படி அறிவில் நான் உயர்ந்த பிறகு, என் சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைத்த பிறகு நான் சும்மா இருக்கக்கூடாது. இந்த அறிவை, இந்த ஞானத்தை நான் மக்களுக்கு கொண்டு சேர்த்த வேண்டும். இப்ப அருட்தந்தை அவர்கள் நம்ம எல்லாம் செய்திருக்கிறார் அல்லவா? ஆசிரியர் தகுதிக்கு உயர்த்தி இருக்கிறார். அந்த நிலைக்கு போதிசத்துவ நிலை என்று பெயர். தான் பெற்ற ஞானத்தை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த போதிசத்துவ நிலையில் இருந்து தொண்டாற்றிக் கொண்டே கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்று தானும் உயர்ந்து கொண்டே தான் வாழ்கின்ற சம கால மக்களையும் உயர்த்தி கொண்டே இருக்கும் நிலைக்கு போதிசத்துவ நிலை என்று பெயர். அப்படி நீ உயர்த்தி கொண்டே வர வர ஒரு நாள் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி என்கிற நிலைக்கு வருவாய் அல்லவா? அதுதான் புத்த நிலை. எல்லோரும் புத்தர் ஆகலாம். புத்தர் என்றால் என்ன பெயர், என்ன பொருள்? விழிப்பு நிலையில் இருப்பவர், இன் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ். அதுதான் புத்த நிலை, மகா நிர்வாணா. அந்த இடம்தான் அருட்தந்தை சொல்றாங்க நம்மை குருவாக உயர்த்தி விட்டார். அப்போ தயவு செய்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. உள்ளு உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள கொஞ்சம் பார்க்கணும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் எக்ஸ்டர்னல் ஐஸ் அண்ட் ஓபன் யுவர் இன்னர் ஐஸ். இந்த கண்கள் மூலமாக, புறக்கண்கள் மூலமாக வெளி உலகையே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். இப்ப இவ்வளவு அழகா ஒரு அகத்தவம் செய்துமே, அப்படி கொஞ்சம் கண்களை மூடி அகத்தவத்தின் மூலமாக அந்த ஞான கண்ணை திறக்கும் பொழுதுதான் கடவுளை காண முடியும். அப்போ உள் உணர்ந்து தன்னை அறிந்து நானும் அந்த கடவுளும் வேறு வேறு அல்ல என்று உணர்ந்த நிலையில் நிலைத்து வாழும் பொழுது தனி கருணை வடிவமாகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் இருப்போம். அப்படிப்பட்ட குருவை அடைந்துன்னு சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு தீட்சை கொடுக்கிறோம்? நாம் தீட்சை கொடுக்கின்ற அந்த மக்கள் எல்லாம் உயர்ந்து வாழ தெரிந்து வாழ வேண்டுமானால், அவர்களும் கடவுளை காண வேண்டுமானால் முதல்ல நாம புனிதமானவர்களா இருக்கணும். அதனாலதான் நம்ம தீட்சை கொடுக்கிறப்ப என்ன நினைக்கிறோம்? இந்த உயிர் உய்வதற்கு உதவ தொடங்குகிறேன். நாம என்னமோ பெரிய குருஸ்தானத்துல இருந்து அவர்களை உயர்த்துறோம்னு நினைக்காதீங்க. அந்த ஆன்மா அது தானாக உயரும். அப்படி அது உயர்வதற்கு நாம் உதவி செய்கிறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. இப்ப இந்த குருவை அடைந்தால் என்ன நடக்கிறதாம்? அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் என்று சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இன்னும் ரொம்ப எளிமையா அருட்தந்தை இதை விளக்குகின்றார் 2 வகையில். ஒன்று விஞ்ஞான பூர்வமான விளக்கம், இன்னொன்று பாமரர்களும் புரிந்து கொள்ளுகின்ற விளக்கம். விஞ்ஞான பூர்வமான விளக்கம் அதுவும் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றார்?
இன்றைக்கு பேசிக் சயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பருப்பொருளும் அணுக்களின் கூட்டம். கையில ஒரு பேனா வச்சிருக்கேன் இப்ப நானு. இந்த பேனா என்பது என்ன? அணுக்களின் கூட்டம். யாரும் நீங்க ஒத்துக்குவீங்க. மறுக்க முடியாத உண்மை, விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. எவ்ரி மாஸ் இஸ் நத்திங் பட் அசோசியேஷன் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். நீங்களும் நானும் கூட அணுக்களின் கூட்டம் தானே. பருப்பொருள், ஜடப்பொருள் முதல் உயிர் பொருள் வரை அனைத்தும் அணுக்களின் கூட்டம். சரி, இது எல்லோரும் இந்த விஞ்ஞான காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடிந்த உண்மை. இந்த அணு என்பதுதான் என்ன? இறை துகள்களின் கூட்டம் என்பதை கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு ஆசான் அருட்தந்தை அவர்கள் அறிவித்து விட்டார்கள். சமீப காலத்தில் விஞ்ஞானம் அந்த எல்லையையும் தொட்டுவிட்டது. நாம் அனைவரும் படித்து கேட்டு தெரிந்து கொண்ட செய்தி இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜென் உலைக்களத்தில் பம்பார்டிங் ஆஃப் ஆட்டம்ஸ் என்று அணுக்களை மோதவிட்டு விஞ்ஞானிகள் வந்த முடிவு என்ன? The minutest, subtlest particles in the universe. பிரபஞ்சத்திலேயே மிக 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 நுண்மையான அந்த அடிப்படை துகளுக்கு விஞ்ஞானிகள் கொடுத்த பெயர் காட் பார்ட்டிக்கல். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசான் அருட்தந்தை அவர்கள் என்றோ இறை துகள் என்கின்ற வார்த்தையை தனது அருட்கொடையாக இந்த அகிலத்திற்கு அளித்து விட்டார்கள். விஞ்ஞானிகளுக்கு அது தெரியாது. ஆனா அவங்க ஆங்கிலத்துல ஒரு பெயர் வைக்கிறாங்க பாருங்க, சட்லஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு. அவர்கள் கொடுக்கிற பெயர் என்ன? காட் பார்ட்டிக்கல். நீங்க இறை துகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து பாருங்கள். காட் பார்ட்டிக்கல் என்பதை தவிர வேற எந்த வகையிலும் நீங்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியாது. அதனாலதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னார், நத்திங் இஸ் செட் டு பி இன் ஐசோலேஷன் இன் திஸ் கிரேட் யூனிவர்ஸ். பிரபஞ்சத்துல எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறோம். அதனாலதான் அந்த காந்தத்துக்கு மேக்னெட்னு பேர். அது மகா பெரிய வலை. அது நம் அனைவரையும் இணைத்திருக்கிறது. எங்கோ அருட்தந்தை அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த இறைத்துகள் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் பொழுது அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இறை துகள்களின் தொகுப்பு தான் அணு. எந்த ஒரு அணுவையும் பிரித்து கொண்டே போனால் நீங்கள் ஒரு இடத்தை வந்து அடைகிறீர்கள். இதற்கு மேல் அதை பிரிக்க முடியாது. That which cannot be divided any furthermore. அந்த இடத்துல என்ன பெயருங்க? அதுக்கு இறை துகள். அவங்க காட் பார்ட்டிகல் சொன்னாங்க. சரி, அனைத்து பொருட்களும் அணுக்களின் கூட்டம் என்று தொடங்கினோம். அணு என்பதோ இறைத்துகளின் கூட்டம் என்ற இடத்திற்கு வந்து விட்டோம். இப்போ இறை துகள் என்பது என்ன? வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது. இது துகள். துகள்னா என்ன அர்த்தம்? ஒரு தூசு, ஒரு பகுதி. எதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது? இறை துகள் என்றால் இறைநிலையின் ஒரு பகுதியாக. ஆங்கிலத்திலும் எடுத்துக்கோங்க, காட் பார்ட்டிகல். பார்ட்டிகல் என்றாலே பார்ட் ஆஃப் த ஹோல் என்றுதான் பொருள். ஒரு முழுமையினுடைய பின்னம். சோ எந்த முழுமையினுடைய ஒரு பார்ட்டாக, ஒரு பகுதியாக இது இருக்கிறது என்றால் காட் பார்ட்டிகல். காட் என்கின்ற, காட் என்றாலே கோ டீப். அதனாலதான் அருட்தந்தை சொல்றாரு, உள்ளுணர்ந்து உள்ள போனாதான் கடவுளை காண முடியும். ஆங்கிலத்தில் டிவைன் என்ற சொல் கூட என்ன சொல்லுது? டைவ் இன். நம்ம தமிழ்ல கடவுள் என்ன பொருள்? கடந்து உள்ள போப்பா. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. நீ கடந்து உள்ள போன்னு ஒருத்தர் உனக்கு வழி காட்டினா நீ அதை பெயர் சொல்லாக்கி கடவுள் கடவுள் கடவுள்ங்கிற. ஆனா அந்த கடவுள் கற்சிலையில் கூட உன்னால் கடவுளை காண முடியும். எப்பொழுது? கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்றார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். சரி, இப்ப நம்ம இறை துகள் எதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது? இறைநிலையின் ஒரு பகுதி. அப்போ நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் இறைவனை பார்க்கிறீர்களா இல்லையான்னு சொல்லுங்க. எவ்வளவு தெளிவாக இதை பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? எந்த பொருளிலும் எவனொருவன் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நானும், என்னை விட்டு அவனும் ஒருபோதும் பிரிவதில்லை.
எப்படி பார்க்க முடியும்? இந்த விஞ்ஞான வழியில்தான். இப்போ நான் அற்புதமாக டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயாவை நினைக்கிறேன். என்ன காரணம்? அவர் தான் போட்டோவோட இருக்கிறார் ஜூம் இணைப்புல. அப்படி அவரை நினைக்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகின்றது? அவர் அணுக்களின் கூட்டம். சரி, அணு என்பது என்ன? இன்னும் கொஞ்சம் அடுத்த அளவுக்கு அருட்தந்தை இதெல்லாம் மிக நுட்பமா விளக்கிட்டார். நான் மாணிக்கவாசகம் ஐயாவை பார்க்கிறேன், அதற்கு மேலேயே ஜாஃப்னா ஜோன்ல அருட்தந்தை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். அருட்தந்தை வேற, மாணிக்கவாசகம் ஐயா வேற. இப்படி நான் பார்க்கின்ற இந்த பார்வைக்கு அஞ்ஞானம் என்று பெயர். பாருங்க, அந்த வார்த்தை கூட அஞ்ஞானம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது அறிவற்ற நிலை, மயக்கம், மாயை. இல்ல, அதுதான் அறிவினது ஆரம்ப நிலை. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட நீங்க ஆப்பிளையும் கொடுத்து ஆரஞ்சையும் கொடுத்தா அது சொல்லுது இது ஆப்பிள் இது ஆரஞ்சுன்னு சொல்லுது பாத்தீங்களா? அந்த நிலைக்குத்தான் அறிவின் ஆரம்ப நிலை, அஞ்ஞானம் என்று பெயர். அடுத்த நிலைக்கு அப்படி கொஞ்சம் உயர்த்துகின்றார் அருட்தந்தை நம்மை. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஐயாவை எனக்கு நல்லா தெரியும். அவர் எங்களுடைய உன்னியூர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர். நாங்க எப்ப கூப்பிட்டாலும் ஆழியாருக்கு வந்து தொண்டு செய்பவர். இதெல்லாம் அவரை பற்றின ஒரு என்னுடைய எண்ணம் என்றால், அந்த டேக்கிங் இமேஜஸ் அண்ட் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு உருவம் இருக்கு, அதை பற்றிய ஒரு குணம் இருக்கிறது. இதெல்லாம் அஞ்ஞானம் தான். அடுத்த கட்டத்திற்கு நான் என்ன சொல்றேன், அருட்தந்தை அன்னைக்கே சொன்னாங்களே, நீ இன்று முதல் எந்த பொருளை பார்த்தாலும் அணுக்களின் கூட்டம் என்று பார் என்றால், இரண்டாவது இடத்துக்கு போகிறோம். அது என்னங்க? அது விஞ்ஞானம். விண் கூட்டல் ஞானம், விஞ்ஞானம். அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது அணுவியல்னு தான் மொழிபெயர்த்திருக்கணும். அருட்தந்தை சொல்லுவாங்க, விஞ்ஞானம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டை நம்ம தவறுதலா அறிவியல்னு மொழிபெயர்த்துட்டோம். அறிவியல் என்றால் அறிவை பற்றிய ஞானம் தான் அறிவியல். இது அணுவை பற்றிய ஞானம். விண் என்கின்ற அணுவை பற்றிய ஞானம், இது விஞ்ஞானம். அப்ப அணுவியல் தான் தமிழ்ல வந்திருக்கணும். அப்ப இந்த கட்டத்துக்கு நான் நகர்கிறேன். நான் வேறு, ஐயா வேறு, ரகுபாலா அம்மா வேறு என்று நினைத்தது அஞ்ஞான நிலை, அறிவின் ஆரம்பம். அடுத்த கட்டம், நாங்கள் யாவரும் அணுக்களின் கூட்டு என்று உணர்ந்த நிலையில் இது விண் கூட்டல் ஞானம், விஞ்ஞானம். இது இரண்டாவது கட்டம். அருட்தந்தை இதுல இருந்து ஒரு படி நம்மளை மேல உயர்த்துகின்றார். சரி, விண் தான்ப்பா. அந்த விண் எங்கிருந்து வந்தது? இறைத்துகளின் கூட்டு. இறைத்துகள் எங்கிருந்து வந்தது? அது இறைநிலையின் ஒரு நுண் பகுதி. அந்த சுத்த வெளி அசைந்தது, வந்தது இறைத்துகள். அவ்வளவுதானா? அப்ப நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? அணுக்கள் நிறைந்த ஒரு கூட்டம். அந்த அணுவோ இறைத்துகளின் கூட்டம், இறைத்துகளோ இறைநிலையின் நுண் பகுதி. அப்ப நான் இறைவனைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, கடவுளை நம்மால் காண முடியுமா, முடியாதா? இன்று முதல் எதை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் இந்த மூன்று நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது, முதல்ல அவர் ஒரு மனிதரா பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவராக, கணவராக, மனைவியா பாருங்க, அல்ல குழந்தைய பாருங்க, உடன் பிறந்தவர்களை பாருங்க, அம்மா அப்பா, மாமனார் மாமியார், யார வேணா பாருங்க. அதை ஒரு தோற்றமாக, வடிவமாக. அதன் பிறகு நீங்க என்ன சிந்திக்கணும்? ஓ, இவர்கள் அணுக்களின் கூட்டம். சரி, அணு என்பது என்ன? இறைத்துகளின் கூட்டம். இறைத்துகள் என்பது என்ன? இறைநிலையின் நுண்பகுதி. அப்ப நான் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? கணவரைத்தான் பார்க்கிறேன் என்ற பொழுதும் கடவுள்தான் கணவராக இருக்கிறார். இதுதான் மெய்ஞானம். மெய் என்றால் உண்மை. உண்மையான அறிவு எந்த பொருளிலும் இறைவனை காண்பது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக விஞ்ஞான பூர்வமாக அருட்தந்தை நமக்கு என்ன விளக்கி கொடுத்து விட்டார்? நீங்கள் யாரை பார்த்தாலும் அவரில் அல்லது அந்த பொருளில் கடவுளை காண முடியும். ஒரு பேனாவை பாருங்க, ஒரு மரத்தை பாருங்க, பறவையை பாருங்க, வானத்துல இருக்க சந்திரனை பாருங்க, சூரியனை பாருங்க, பூமியில இருக்க கல்லை பாருங்க, ஒரு தூசியை பாருங்க. அது என்னவாக இருக்கிறது? இறைநிலை அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே இந்த தோற்ற பொருட்களாக இந்த நபராக இருக்கிறது. அதனாலதான் பாரதி பாடினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. எல்லா இடத்துலயும் நம்ம தான் இருக்கோம். எப்படி ஒருவரை வெறுப்பது அல்லது பகைப்பது? நானே என்னை வெறுத்து கொள்ள முடியுமா?
இந்த ஞானம் சரி விஞ்ஞான வழியில போனோம். அடுத்தது சாதாரண மனிதர்கள். எனக்கு சயின்ஸும் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுங்க. நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கியதே கிடையாது. எனக்கு எப்படி நீங்கள் கடவுளை காட்டப் போகிறீர்கள்? அருட்தந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்றார், சரிப்பா, நீ யாரு? நான் யாரு? நான் அருள் செல்வி. சரி, நீ எங்க இருந்து வந்த? எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த. உங்க அம்மா அப்பா எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா, எங்க தாத்தா பாட்டி. இப்படியே பின்னாடி போ, எங்க போய் நிப்ப? ஆதி மனிதன், ஆதாம் ஏவாள்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஒற்றை தாய் தந்தையிடம் இருந்துதான் மனிதகுலம் முழுவதும் கிளைத்து வளர்ந்தது. இது தெரிஞ்சாலும் மனிதர்கள் நமக்கு பகையோ பிணக்கோ இல்லை. எத்தனை போர் மூலமாக மனிதர்கள் எவ்வளவு மதியீனமாக நடந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? இக்னரன்ஸ், அறியாமை. அதனாலதான் புத்தர் சொன்னார், அறியாமையே துன்பத்திற்கு காரணம். அறிவை கொடுத்துடு, அதன் பிறகு அவனே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்வான். சரி, இப்படி ஒற்றை அந்த ஆதி மனிதர்கிட்ட போய் நின்னே. ஆதி தாய் தந்தை அவங்க எங்க இருந்து வந்தாங்க? விலங்கினத்திலிருந்து. அது எங்க இருந்து வந்தது? 4 அறிவு. அப்படியே பின்னோக்கி போ, ஓரறிவு தாவரம், உயிர் தொடங்கியது. இந்த ஓரறிவு தாவரம் எங்க தோன்றியது? நிலத்தில். நிலம் எங்க இருந்து வந்தது? நீரில் இருந்து. நீர் கெட்டிப்பட்டது, நிலமாச்சு. நீர் எங்க இருந்து வந்தது? H2O தானே ஃபார்முலா. 2 காற்று, லேசான காற்று, அழுத்த காற்று இணைந்தது, நீர் என்னும் கோர்வை உண்டானது. சரி, இந்த காற்று எங்க இருந்து வந்தது? விண், ஆகாஷ் என்ற தனித்த வேகம் கொண்ட துகள்கள் இணைந்த பொழுது காற்று வந்தது. அப்போ அந்த ஆகாஷ் எங்கிருந்து வந்தது? சுத்த வெளியில் இருந்து தோன்றியது. ஆக விஞ்ஞானமே தெரியாவிட்டாலும், என்ன பிடிச்சுக்கிட்டே நான் மேல போனாலும் அந்த இறைநிலைக்குத்தான் போய் நிற்கிறேன். ஆக எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் இறைவனைத்தான் பார்க்கிறோம். சுவாமி சித்பவானந்தரிடம் ஒரு முறை கேட்டாங்க, நீங்க கடவுளை கண்டதுண்டா? அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நான் கடவுளை தவிர வேறு எதையுமே பார்ப்பதில்லை. அந்த நிலைக்குத்தான் அருட்தந்தை நம்மை போன்ற சாமானிய மனிதரையும் உயர்த்தி, நாம் கடவுளை தவிர வேறு எதையுமே பார்ப்பதில்லை என்ற நிலையில் இருக்கிறோம். என்ன ஒரு பேரானந்த நிலை! இன்று முதல் நீங்கள் எதை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், முதல்ல அந்த நபரை பாருங்க, தப்பு கிடையாது. குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்க, என்னுடைய கணவர் அல்லது மனைவி, என் குழந்தை, அப்படி பாருங்க. இப்படி பார்க்கும் பொழுதே அடுத்தது கட்டத்துக்கு கொஞ்சம் நகருங்க. பல கோடி அணுக்கள் இணைந்துதான் இந்த தோற்றமாக இருக்கிறது. பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமே. அருவம் ஆதி அசைந்த நிலைதான் அணுமுதல் அகண்ட பேரண்டம். அப்போ அவரை பார்த்து கொண்டே இருக்கு. இது என் குழந்தைதான். எனக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க, நாங்க சமீபத்துல ஒரு தவ மையம் தொடங்கி முதல் நாள் பயிற்சி கொடுக்கிறோம். இன்னும் ஆகினை தீட்சை கூட கொடுக்கல. ஒரு விளக்கம் கொடுக்கிற பொழுது நான் சொன்னேன், நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்கள் மனசுல ஒரு மகிழ்ச்சி பொங்கும். எல்லோருடனும் நீங்கள் அன்பாக வாழ முடியும், இனிமையா இருப்பீங்க. அடுத்த நாள் அந்த அம்மா சொல்றாங்க, முந்தையெல்லாம் என் பேர குழந்தைங்க விளையாடினாமா எனக்கு அந்த சத்தம் எரிச்சலை கொடுக்கும். முதல் முறையா நீங்க சொன்ன பிறகு என் பேர குழந்தை விளையாடுறத நான் ரசிச்சு பார்த்தேன்னாங்க. நான் உண்மையில என் மனசுக்குள்ள அப்படியே மண்டியிட்டு அருட்தந்தையின் திருவடிகளை பற்றி கொண்டேன். என்ன ஒரு பெரிய மாற்றம் ஒரு நாள்ல கொடுக்கிறாருன்னா அதுதான் ஆசான் அவர்களது சிறப்பு. அப்ப எந்த பொருளை நீங்க வீட்டுல குடும்பத்துல இருக்க நபரை பாக்குற பொழுது நினைக்கிறீங்க, ஆஹா, அணுக்களின் கூட்டம். அணு என்பது என்ன? இறைத்துகளின் இணைப்பு. இறைத்துகள் என்பது என்ன? இறைநிலையின் நுண்பகுதி. நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உங்க மனசுல பொங்கும். அந்த உறவுகள் நடுவே எத்தனை ஒரு இனிமை இருக்கும். இது முதல்ல ஒரு தியரட்டிக்கல் நாலேஜா அப்ளை பண்ணுங்க. அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வாட் எவர் ஐ சே அண்ட் ஸ்பீக் இஸ் ஒன்லி a piece of information. இன்று ஒரு தகவல் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையில் நீங்கள் உறுதி செய்து கொண்டே வாங்க. கன்ஃபர்மேஷன், யூ ஜஸ்ட் கெட் இட் கன்ஃபர்ம்டு. அந்த உறுதி செய்த பிறகுதான் டிரான்ஸ்பர்மேஷன் மலரும். முதல்ல நீங்க வலிய ஒரு நடிப்பு மாதிரி கூட வச்சுக்கோங்க. பாக்குற பொழுதெல்லாம் இறைவன் தான் என்னுடைய கணவரா இருக்காரு, என் மனைவியா இருக்காங்க, என் குழந்தையா இருக்காங்க. இப்படி பார்க்க தொடங்குங்க. அது ஆரம்பத்துல நீங்க உணர்ந்து பார்க்கல, பரவாயில்ல. மெக்கானிக்கல்னு சொல்லுவோம் இல்ல, அப்படி இயந்திர மயமா கூட பாருங்க. கடவுள் தான் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே, கடவுள் இப்படியா இருப்பாரு, இப்படியா கத்துவாரு,
எப்ப பாரு கோவப்படுறாங்க, பரவாயில்ல, மனசுக்குள்ள திட்டினா கூட கடவுள் மாதிரி பார்க்க பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது நம் கருமையத்தை தூய்மை செய்து நம் தரத்தை உயர்த்தி அந்த உண்மையான மெய்ஞான நிலையை எட்டச் செய்யும். அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன். மாறி விடுகிறோம், நானே கடவுளாக. அந்த கடவுள் நிலை உணர்ந்தால் அதன் தன்மை அன்பும் கருணையும் தான். அந்த நிலைக்கு ஒவ்வொரு மனிதரும் வர முடியும். நம்ம எல்லாம் அந்த நிலைக்கு உயர்த்திய ஆசான் அருட்தந்தை அவர்களின் சன்னிதானமான ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் இருந்து இந்த உரை நிகழ்த்தும் வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, இந்த இணைப்பில் உள்ள நாம் அனைவருமே இந்த பிறவியிலேயே கடவுளை காண வேண்டும், அந்த நிலைக்கு நம்மை குருவருளும் திருவருளும் உயர்த்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுமா. மிக சிறப்பாக சிந்தனையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். நான் பார்த்தேன், ஆகவே நீங்களும் பார்க்கலாம் என்று குருபிரான் கூறிய அந்த சொற்றொடரை எமக்கு அழகாக எடுத்து காட்டி, நீங்களும் நானும் பிரமத்தினுடைய அம்சம், இதை உணர்ந்து கொள்வதுதான் பிரம ஞானம். ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு என்று குருபிரான் கூறிய விடயத்தை நமக்கு எடுத்துரைத்த அம்மா அவர்கள், அந்த போதி சத்துவ நிலையில இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தொண்டாற்ற வேண்டும், அந்த அறிவுதான் முக்தி என்று சொல்லி அதற்குரிய விளக்கங்களை தந்து, இந்த அகத்தவத்தின் மூலம் நாங்கள் ஞான கண்ணை திறக்க வேண்டும், உயர்நிலையை அடைய வேணும் என்று சொல்லி அதற்குரிய உதாரணங்களோடு தந்து, விஞ்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கொண்டு அதற்குரிய விளக்கங்களை எல்லாம் பாரதியாரின் பாடல் மூலம் எல்லாம் நமக்கு விளக்கத்தினை தந்து, குருபிரான் இந்த விஞ்ஞான விளக்கத்தோடு பாமரர்களும் புரிந்து கொள்ற வகையில விளக்கத்தை எப்படியெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்து, ஒவ்வொருவரும் கடவுளாக திகழும் போது அதை நாம் உள்ளுணர்வாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வண்ணம் நாம் முயலும் பொழுது நாமே கடவுளாக முடியும், கடவுளை நாம் காண வேண்டும், அதற்கு குருபிரான் எமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக தந்த சிந்தனையை தந்த அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். முதலில் அம்மா அவர்களை வாழ்த்துவதற்கு பேராசிரியர் அருளேஸ்வரி வேதநாயகம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய காலை பொழுதில் மிகவும் அற்புதமாக கடவுளை காண தூண்டிய அருட்செல்வி அம்மா அவர்களை நாங்கள் துரிய நிலையில் அருட்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்த்தினை வழங்கிய வேதநாயகம் அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது கருத்தினை வழங்குவதற்கு முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அற்புதமா கடவுளை எங்களை எல்லாம் பாக்குற மாதிரி இருப்பதெல்லாம் இறைவனை தவிர வேற ஒன்றுமில்லை, அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அம்மா ஒரு கேள்விம்மா, அருள்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. வாழ்க. இப்ப அந்த கம்சனை வதம் பண்ணது தூண்ல இருக்கிறதே அந்த பிரகலாதன், பக்த பிரகலாதன் தான் அப்பா கிட்ட வந்து தூண்ல இருக்கிறான்னு சொல்லி உடைச்ச உடனே நரசிம்ம அவதாரத்தோட அணுவினுடைய இயக்கம்தான் காமிக்கிறதா புராணங்கள் இப்படி சொல்றது உண்மைதானங்க அப்பா? அது வாழ்க வளமுடன். நீங்களே தான் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க ஐயா, அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தான வாசகமே அது. பிரகலாதனை நோக்கி அவன் உருமுகின்றானாம், சொல்லடா சொல், ஹரி என்ற கடவுள் எங்கே என்று இரணியன் தான் உரிமை கேட்க நல்லதொரு மகன் சொல்வான், நாராயணன் தூணில் உள்ளான் துரும்பில் உள்ளான். பாரதி இதை அற்புதமா இந்த கதையவே நமக்கு வந்து கண்ணுல காட்டுவாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பெரியவர்கள் அன்றைக்கு அணுவை பத்தி சாமானிய மக்களிடம் பேச முடியல. ஆனா என்ன சொல்லிட்டாங்க? அணு இல்லாத இடமே இல்லை, எந்த பொருளும் அணுவின் கூட்டு. அப்போ இறைவன் தான் அணுவாக அசைவில் மலர்ந்திருக்கிறான். சுத்த வெளி என்றால் அது நிலை.
அணுங்கிற பொழுதுதான் அலை, அப்பதான் ஆக்ஷன் மூமெண்ட் வருகிறது. அதனால என்ன சொல்லிட்டாங்க, அணுக்களின் கூட்டம்ங்கிறதால தூணும் அணுக்களின் கூட்டம் தான், துரும்பும் அணுக்களின் கூட்டம் தான். அப்ப இறைவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். இந்த விளக்கம் கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப அழகான வாசகத்தை நினைவூட்டியதற்கு நன்றி. வாழ்க வளமுடன். அதை விட நான் இன்னைக்கு மாணிக்க வாசக ஐயா கிட்ட தனிப்பட்ட முறையில ஒரு மன்னிப்பு கேட்கணும். இப்ப பொதுவிலேயே கேட்டுடுறேன். அவருக்கு ஒரு தேவையில்லாத மன சங்கடத்தை காலையில நேரத்துல நான் கொடுத்துட்டேன். இணைவை கொஞ்சம் தாமதமாக இணைந்து கொண்டதற்கு மன்னிப்புங்க ஐயா. நீங்க பல பிரச்சனையில இருக்கிறீங்க. இல்லைங்க ஐயா, இது பெரிய, இது மன்னிக்க முடியாத குற்றம், எனக்கு சரியான குற்ற உணர்ச்சி. அது தனியா பேசிக்கலாம் எல்லார் நடுவுலயும். நான் அவங்க நேரத்தை வீண் பண்ண விரும்பல. ஆனா ரொம்ப மன்னிக்கணும். உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு பதைப்பை கொடுத்திருக்குங்கிறது நானும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றவங்க எல்லாம் உணர முடியுது. அதற்காக நான் எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் போதாது. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். யாரும் இல்லம்மா, நீங்க தவறா நினைக்க வேண்டாம். யாரும் வருத்தப்படல. நன்றி. எப்படி ஆலியார்னா பல சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கிறீங்க. நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். சப்போஸ் யாரு வரலைனாலும் உங்களை போய் கிளாஸ் எடுங்கிறாங்க. நீங்க அப்பதான் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு உள்ளார போலாம், ரெஸ்ட் எடுக்க போலான்னு போனா உடனே திருப்பி இன்னொரு கிளாஸ் எடுக்க வாங்குறாங்க. அப்படியெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்களாம் பாருங்க, சும்மா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இந்த ஜூம் வச்சு இப்படி நடத்தி பேசி இது பண்ணிட்டு கிடக்குறோம். அதனால எவ்வளவு பெரிய நீங்க செய்யறதெல்லாம் மிகப்பெரிய அருட்தொண்டுங்க ஐயா. நான் ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட் எவ்வளவு இருந்தாலும் அது செய்திருக்கணும். சரி, அது ஐயா அவருடைய பெருந்தன்மை எனக்கு தெரியும். அவர் பெருசா பொருட்படுத்த மாட்டார். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா இந்த இதை கொஞ்சம் விளக்கமா இதே மாதிரிதான் கொஞ்சம் எனக்கு நீங்க இன்னொரு ஜூம்ல பேசி ஆகணுமா? அவசியங்க ஐயா. நீங்க எல்லாம் ஐயா, நாங்கெல்லாம் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சு மதிக்கிறோம். நீங்க எல்லாம் உத்தரவு கொடுங்க, எப்போ எங்கனாலும் நாங்க பேசுவதற்கு தயாரா இருக்கோங்க ஐயா. நல்ல விளக்கத்தை இப்ப நாங்க மேல இருந்து கீழே சொல்லிட்டு வரோம், நீங்க கீழே இருந்து மேல அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு புதுமையா இருக்குது விளக்கம். இப்ப கிராம மக்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் எளிமையாவும் இருக்குது, கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்குதுமா. வாழ்த்துக்கள். நன்றி. ரகுபால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. குழந்தைவேல் ஐயாவுக்கு அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சிறு அறிவித்தலோடு நாம் இந்த கேள்வி பதில் நிகழ்வினுள் செல்வோம். நாளை காலை தவத்தினை தொடர்ந்து கர்மம் பிளஸ் தர்மம் என்ற தலைப்பினில் சிறப்பு சிந்தனை வழங்க இருக்கின்றார் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள். அனைவரும் இணைந்து இன்புறுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது உங்கள் மனதில் எழுகின்ற ஐயங்களை கொள்வதற்கு கேள்வி பதில் நிகழ்வினுள் போவோம். அருளானந்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, நான் ஒரு தகவல், சக்தி சரவணன் என்னுடைய அன்பு தம்பி, ஒரு கூடுதல் தகவல் சொல்லிக்கிறேன். அப்படியாமா? ஆமாமா, அத நானும் மைக்க கரெக்டா அன்மியூட் பண்ணேன். சக்தி சரவணன் அம்மாவுடைய அவங்க குடும்பமே பாருங்க, எல்லாமே மகரிஷி கிளாஸ்ல ஈடுபாடோட இருக்கிறாங்க. இதெல்லாம் கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணுமா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அம்மா சொன்ன பிறகுதான் முகம் தெரியுது. வாழ்க வளமுடன். அருளானந்தி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட மைக்க ஆன் பண்ணுங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருளானந்தி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தெளிவா கேக்குது, நீங்க பேசலாம். சரிங்கம்மா. காலையில அதிகாலையில உங்களோட பேச்சு ரொம்ப இனிமையா இருந்தது. அதுவும் தலைப்பு கடவுளை காணலாம். உண்மையிலே கடவுளை பாக்குறது ரொம்ப சிரமம் நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. ஆனா நீங்க பாமர மக்களும் எளிமையா புரிஞ்சுக்கலாம், அவங்களும் அடையலாம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ரொம்பவே கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாமளும் எல்லாருக்கும் சொல்லும் போது இந்த முறையிலயும் நம்ம எல்லாருக்கும் விளக்கலாம்னு சொல்றது விஷயத்த நீங்க ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அருட்செல்விம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஆப்பு டீச்சர்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நாங்கெல்லாம் எடுத்தாலும் பேராசிரியர்கள்லாம் எடுத்தாலும் உங்க மாதிரி அழுத்தம் திருத்தமா இந்த மாதிரி எடுத்து வரைக்கிறதுக்கு யாராலுமே முடியாதுமா. அவ்வளவு அற்புதம். எளிய சொன்ன மாதிரி யாரும் ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அற்புதமா விளங்கக்கூட அளவுக்கு உங்க மாதிரி யாரையும் எங்களால எடுத்து சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமா உங்க குரலும் சரி, நீங்க பேசுற விதமும் சரி, தொண்டையும் சரியில்லை, இருந்தாலும் கணீர் கணீர்னு அந்த குரல் அப்படி ஒலிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. நாங்க யாரும் பதவதிக்கவே இல்லை, நீங்க வரலன்னு, கட்டாயம் வந்துடுவீங்கன்னு தெரியும்.
ஏன்னா வேற ஒருத்தவங்க கூட மறந்துடுவாங்க, இல்லை ஏதாவது சூழ்நிலை வரும் அப்படின்னு நினைப்போம். நாங்கள் பதிக்கவே இல்லை. நீங்கள் எத்தனை பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஐயா மாணிக்கவாசன் சொன்ன மாதிரி வந்துடுவீங்கன்னு தெரியுமா. அற்புதமா கொஞ்ச நேரம் பேசினாலும் அருமை அருமை, திருப்பி திருப்பி கேட்கலாம் போல இருக்குதும்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன், உங்கள் பணி சிறக்கட்டுமாம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. உண்மையில அந்த ரகசியம் என்னன்னா, நான் தனி ஆளா பேசுறது இல்ல, உங்கள் அத்தனை பேரும் ஆசிகளும் என் கூடவே இருக்கிறதுனாலதான் அந்த பேச்சு சிறப்பா அமையுது. ஏன்னா பாப்பு டீச்சர் எல்லாம் எனக்கு எவ்வளவு வாழ்த்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அம்மாவுக்கு மிக்க நன்றிங்கம்மா. நன்றிம்மா. மகரிஷி உங்க கூடவே இருக்கிறாரும்மா. அல்ல, வாழ்க வளமுடன் அம்மா. நம்ம குழந்தையா இருக்கைக்கே மகரிஷின ஞானத்தை கவனிக்கிட்டா, அதோட தமிழ் அம்மான்ற தமிழும் அந்த மாதிரி. அப்ப விளக்கம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கட்டாயம். உண்மையம்மா, எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதுதான். அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அருட்தந்தை கைகளை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். அதன் பிறகு உங்களை போன்ற பெரியவர்கள் ஆசிகள் எல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி தந்திருக்கிறது. அதனால உங்கள் ஒவ்வொருவருக்குமே நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. சாந்தாமணியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அருள்செல்வி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அக்கா. மிக்க மகிழ்ச்சி உங்க குரலை காலையில் கேட்பது. குட் மார்னிங். இப்போ வாழ்க வளமுடன். அது ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு என்னமோ கடவுள் துகள் அந்த காட் பார்ட்டிகள்ங்கிறது வேற யார் சொல்லுவாங்க? நம்ம சாமிஜி வந்து அது என்ன ஒரு தூசி தான் அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் நல்லா இன்னைக்கு காலையிலேயே கடவுளை பத்தி நல்ல முழுமையா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. ரொம்ப அருமம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிக்கா. வாழ்க வளமுடன். கவி எல்லாம் நிறைய கொடுத்திருக்கீங்க. மலரே மலரேன்னு அந்த பாடல்ல வந்த ஒரு கவி அப்படியே உள்ளுக்குள்ளார உணர்வு பூர்வமா இறங்குற மாதிரி அந்த பாடல் முழுவதுமே அப்படியே அந்த இறைநிலையை பத்தியே வரும்ல. அந்த அதுக்கும் நமக்கும் வேற வேற வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே எனக்கு அந்த பாடலை தோண்டி விட்ட மாதிரி இருந்தது. நல்லா அக்கா அவர் தலைப்புலயே சொல்லிட்டாரு அக்கா, மலர் வழியே விளங்கும் மறை பொருள்ங்கிறார். நீ மலர பார்க்கல, இறைவனைத்தான் பார்க்கிறாய். பாக்குறோம். இறைவனே அதுதான், அதுவாதான் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி முழுமையான ஒரு கருத்தா இருக்கும் பாடல் முழுவதுமே. அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். அந்த கவிதைய அவர் தொடக்கம் முதல் நீங்க சொன்ன மாதிரி யார் ஒருத்தரும் படிச்சீங்கன்னா இந்த கடவுளை காணலாம் தலைப்பு அந்த கவிதை தான். எப்படி நிறைவு பண்ணுவாரு பாருங்க. 6 அறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுல பேரு உண்மை பொருள் உணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன். அந்த ஒற்றை கவிதை நீங்க மலர் அக்கா நீங்க சரியா ஞாபகப்படுத்துனீங்க. அந்த மலரே மலரே பார்க்கறதுக்கு குழந்தை பாடல் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து அற்புதமான அந்த கடவுளை காணலாம்ங்கிறது அந்த ஒற்றை பாடல்லையே இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் அருள்செல்வி. வாழ்க வளமுடன். நன்றிக்கா. வாழ்க வளமுடன். அடிக்கடி வாங்க இந்த மாதிரி எங்களுக்கு. நிச்சயமாக்கா, நிச்சயமா. வாழ்க வளமுடன். சண்முகம் ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்கள் சேலம் மண்டல பொருளாளர் எங்க இருந்து இணைஞ்சீங்க இதுல? வாழ்க வளமுடன். பெங்களூர்ல இருந்து இணைந்திருக்க வேண்டுமா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப சிறப்பா இருந்தது. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன? ஸோ உங்களுடைய அற்புதமான பேச்சு எங்களை எல்லாம் மிகவும் கவர்ந்ததும்மா. சிறப்பான பேச்சு. அதே போல் இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த மாணிக்கவாசகம் ஐயா, குழந்தைவேல் ஐயா, ரகுபாலா அம்மா எல்லாருமே நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப சிறப்பாக எப்பவும் போல் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டு என்னுடைய நிறைய செய்கிறேன்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ளவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சேலம் மண்டல பொருளாளர் சண்முகம் ஐயா பத்தி நிச்சயமா ஒரு வரி சொல்லணும். ஏன்னா நான்லாம் வாய்ச்சொல் வீரர், ஐயா வந்து செயல் வீரர். அவருக்கு உழவன் தங்கவேல் அண்ணா கொடுத்திருக்கும் பெயரே சகலகலா வல்லவர். சேலம் மண்டலத்தை பத்தி கவலைப்படாம ஒரு ஆழியார்ல உட்கார்ந்துருக்க. ஒருவரோ உலகம் சுற்றும் வாலிபர், உழவன் தங்கவேல் அண்ணா மண்டல தலைவர். எப்படி சேலம் மண்டலம் சிறப்பாக நடக்குதுன்னா அதற்கு முழுமுதற் காரணம் எங்களுடைய மண்டல பொருளாளர் சண்முகம் ஐயா தான். அப்படி ஒரு அருட்தொண்டு
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய ஆசிகள் எல்லாம் எப்பொழுதும் எனக்காக உண்டு. அதெல்லாம் ஒரு காரணம் நான் சிறப்பாக செயல்படுவதற்கு. ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நளினி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாரும் வாழ்க உங்களை பத்தி வளமுடன். சொல்லிட்டாங்க. இன்னும் எனக்கு வார்த்தைகளே இல்லம்மா. உங்களை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அத்தனை பேருக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. அத்தனை பேர் நீங்க பேசி ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா அறியாதவங்க கூட அறிஞ்சுக்கிறாங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல இப்போ நீங்க அந்த கடவுளை பத்தி சொன்ன உடனே நமக்கு மோல்டு பண்ற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு ஒரு 10% தெரிஞ்சா கூட அது ஒரு 50% ஆக்குறீங்க எங்களை. கடைசியில என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், நம்ம வாய் வார்த்தையில சொல்லி விட்டுடுறோம். சில நேரம் நீங்க பாக்குற சொன்ன மாதிரி கொஞ்சம் திருந்தி இருக்கும். ஆனால் நீங்க ஒரு செடியை நம்ம வெட்டும் போது, அதையும் கடவுளை பார்க்கும்போது, ஒரு கட்டடத்தை இடிக்கும் பொழுது, இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு உதயமானது இது. அப்போ அதுலயும் நம்ம கடவுளை பார்க்கும்பொழுது அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்றோங்களே, அது நெசசிட்டியில தான் வேஸ்ட் பண்றோம். பட் ஆனா அதுலயும் கடவுள் இருக்கும்போது நம்ம எப்படி அதெல்லாம் மனப்பூர்வமா நம்ம எடுக்கிறோன்றது எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாவுடைய இந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனை நம்ம பெரியவங்க எங்க காட்டுறாங்கன்னா, ஒரு புது கட்டிடம் எழுப்புறப்ப கூட பூமி பூஜை போடுற பொழுது அவர்களுக்கு தெரியும் எவ்வளவோ உயிர்களை நம்ம கொல்றோம். அந்த பூமியில அஸ்திவாரத்துக்காக நம்ம தோண்டுகிற பொழுது அப்போ அத்தனை ஜீவராசிகள் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு நான் வசிப்பதற்காக ஒரு இடத்தை இங்க உருவாக்குவதனால ஒரு அடிப்படை தேவையின் காரணமாகத்தான் உங்களுக்கு நான் இப்ப துன்பம் கொடுக்கிறேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பெரியவங்க ஒரு பூமி பூஜையே போட ஆரம்பிச்சாங்க. அப்படி எல்லா இடத்திலும் இறைவனை காணும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஒரு செடியோ ஒரு கட்டடத்திற்கோ நம்ம துன்பம் கொடுக்க முடியாது. தாய்மானவர் அதை ரொம்ப அழகா சொல்வார். இறைவன் கிட்ட போய் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண போறது இல்லை நான். ஏன்னு கேக்குறியா? பூஜை பண்ணணும்னா எனக்கு பூ வேணும்பா. பூ பறிக்க நந்தவனத்துக்கு போறேன். அங்க என்ன இருக்கு? மலரை பறிக்க போனா எல்லா மலரிலும் நீதான் இருக்கிறாய். உன்னை பறிச்சு நான் உனக்கே அர்ச்சனை பண்றதா? நீங்க பேசியிருக்கீங்கம்மா. அதுதான் அவர் சொல்றார். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனி மலர் எடுக்க மனமும் நன்னேன். எப்படி எனக்கு மலரை பறிக்க மனம் வரும்? ஆனாலும்மா நம்ம உயிர் வாழ்வதற்காக அந்த அடிப்படை தேவைகளுக்கு நம்ம நிச்சயம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப உங்க அளவுக்கு ஒவ்வொருவருமே, ஆனா இன்றைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸே அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வராங்க. மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது பிறந்த தேசம் நம்ம தேசம் தான். நம்ம காத்துல பறக்க விட்டுட்டோம். எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு குறைவான பொருட்களை கொண்டு நான் வாழ பழகும் பொழுது, அப்படி உலகம் முழுவதும் வாழ்ந்தால் நம்ம தேவைக்கு மேல எந்த பொருளுக்குமே நம்ம ஒரு இடைஞ்சல் கொடுக்க மாட்டோமா? பெரிய பெரிய அரண்மனை போன்ற வீடுகளே தேவையில்லை. அதுவும் உங்களை போன்ற இப்ப வயது முதியவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கொஞ்சமா இடம் நமக்கு தேவைப்படுதுன்னு. பெரிய வீடுன்னா இப்ப அப்படியே மலைப்பா இருக்கு. இந்த வீட்டை எப்படி சுத்தம் பண்றது? எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது? ஆக இறைவன்மா நம்ம எளிமையை நோக்கிதான் நகர்த்தி கொண்டே இருக்கிறான். அதை இளமையிலேயே புரிந்து கொள்பவர்கள் பாக்கியவான்கள். நாமளும் அப்படிதாம்மா. நீங்க உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு கேட்டு நாமளும் அந்த மாதிரிதான் மாறிக்கிட்டு வரோம். உண்மைமா. இதுதான் அருட்தந்தை செய்த மௌன புரட்சின்னு நான் சொல்றேன். அவர் நம்ம எல்லாம் ஒரு செயல் வீரர்களாக மாற்றி விட்டார். நீங்க சொன்ன மாதிரி 10 முறை 20 முறை நம்ம வெறும் காதுல கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா 21வது முறை நம்மையும் அறியாமல் நம்ம மனசு சொல்லுது, ஏன் இத்தனை ட்ரெஸ் வச்சிருக்க, கொஞ்சம் குறையேன். இப்படி எவ்வளவோ சகோதரிகள் பட்டு உடுத்துவதை விட்டு விட்டார்கள். அருட்தந்தை தான் அதற்கும் காரணம். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் தான் சொல்லணும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி உரை வழங்குவதற்கு மண்டல துணைத் தலைவர் மேகலிங்கம் வசந்தா மிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலர்ந்துள்ள இனிய காலை பொழுதிலே இந்த இணைப்பில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள்
அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்றைய இந்த இனிய நிகழ்வினை செவி மடுப்பதற்கு எமக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கும் யாழ் மண்டலத்தின் தலைவர் துணை பேராசிரியர் திருமிகு குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கு எமது மனமுவந்த நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்வடைகிறோம். இன்றைய சிந்தனை விருந்தில் கடவுளை காணலாம் என்ற அருமையான ஒரு தலைப்பு இங்கே ஆராயப்பட்டுள்ளது. சிறு வயது முதலே நாம் வெவ்வேறு கோணங்களில் கடவுளை நினைத்து பார்த்திருக்கின்றோம். கடவுளை எங்கே காணலாம் என்று தேடி இருக்கிறோம். ஆலயங்கள் தோறும் கடவுளை காணலாம் என்று எங்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வெவ்வேறு விதமான முறையிலே எங்களுக்குள் கடவுள், ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் என்பதை ஆன்மீக கண் கொண்டு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே கடவுளை காணலாம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை விருந்தை செவிமடுத்து நாம் அவ்வழி செல்ல உதவிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களுக்கு யாழ் மண்டலத்தின் சார்பாக எமது மனமுவந்த நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்வடைகிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. இன்றைய இந்த அருமையான நிகழ்வை தொகுத்து அற்புதமாக தனது சிம்ம குரலால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்பார்ந்த முதுநிலை பேராசிரியர் ரௌபாலா அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி உரை கூறி மகிழ்கின்றோம். இந்த சிந்தனையாளர்கள் பாரத தேசத்தின் இனிய முத்துக்களை, இந்த வேதாத்திரிய முத்துக்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் உன்னியூர் அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கும் யாழ் மண்டலம் தன்னுடைய நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்வடைகின்றது. இன்றைய நிகழ்வு சிறக்க இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த துணை பேராசிரியர் திருமதி விஜயகுமாரி முருகேசம்பிள்ளை அம்மா அவர்களுக்கும் நன்றிகள் உரித்தாகட்டும் என்று அமைதி நிலை தவத்தை இயற்றி எம்மையெல்லாம் இந்த சிந்தனை விருந்தை செவிமடுக்க தயாராக்கிய துணை பேராசிரியர் தேவதாஸ் ஐயா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறி, அத்துடன் இன்றைய இந்த நிகழ்வில் பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவிற்கான வாழ்த்துரையை வழங்கி கௌரவித்த எங்களுடைய தென்கோவை அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் அருளேஸ்வரி வேதநாயகம் அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறி, இந்த இணைப்பிலே கலந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடனுமா. சிறப்பாக நன்றியுரைதனை வழங்கிய திருமதி மேகலிங்கம் அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். உலக நல வாழ்த்தோடு நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளும் மூலமாக முருகேசபிள்ளை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்,
நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சிறப்பாக உலக நல வாழ்த்து செய்த முருகேசபிள்ளை அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று எமக்கு கடவுளை காணலாம் என்ற சிறப்பான ஒரு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களுக்கும், அம்மாவை போன்ற பேராசிரியர்களை எமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டுள்ள அன்பு உள்ளங்களாகிய உங்களுக்கும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நாளை காலை அம்மாவினுடைய சகோதரர் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயாவினுடைய சிந்தனை தர்மம் பிளஸ் தர்மம் என்ற ஒரு சிறப்பு தலைப்பினில் சிந்தனை விருந்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் இணைந்து இன்புறுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பெண்கள் இணைந்து இவ்வளவு சிறப்பா நடத்துறீங்க. மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். நாங்க எல்லாம் சேர்ந்து வரோம். நாங்க தமிழகத்திலிருந்து பெண்கள் இணைந்து ஒரு டீம் வந்து நம்ம இலங்கைக்கு யாழ் மண்டலத்துக்கு வருகை தருகிறோம் அம்மா. வாங்கம்மா, அவளோட எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.